உதயம் பொங்கல் திருவிழா 3 வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல். வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து கழகங்கள் உயர்நீதிமன்றத்தில் அறிவிப்பு. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தியதை ஏற்று வரும் 19ஆம் தேதி வரை ஸ்ட்ரைக் ஒத்திவைப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம். 92,000 ஊழியர்கள் ஓய்வூதியம் கேட்டு போராடும் போது அரசு ஏன் கருத்தில் கொள்ளவில்லை என நீதிபதிகள் கேள்வி. ஊழியர்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைக்காமல் அரசு பிடிவாதமாக செயல்படுவதாகவும் கண்டனம். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவு. கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள பண்டிகை காலத்தில் மக்களை தொழிற்சங்கங்கள் பணைய கைதியாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். அண்ணா தொழிற்சங்கத்தினர் நாளை முதல் பணிக்கு திரும்புவார்கள் என நிர்வாகிகள் அறிவிப்பு. 19ஆம் தேதி கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் 20ஆம் தேதி முதல் மீண்டும் ஸ்ட்ரைக் நடக்கும் என திட்டவட்டம். ஜனவரி 19ஆம் தேதி தொழிற்சங்கத்தினருடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். 6இல் 2 கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் மேலும் 2 கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என அறிவிப்பு. 19ஆம் தேதி நடைபெறுகின்ற தொழிலாளர் நலத்துறை சார்பாக நடைபெறுகின்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். பொங்கலை கருத்தில் கொண்டு வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி. அவசியம் ஏற்பட்டால் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்வோம் என்றும் கருத்து. குஜராத்தின் காந்தி நகரில் உலகளாவிய வர்த்தக உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 23 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். Welcome to the gateway of a greener earth, richer life, smarter business. குஜராத் வர்த்தக மாநாட்டில் ஐக்கிய அரபு அமீரகம், செக் குடியரசு, மொசாம்பிக் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. மாநாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு தலைவர்களை வரவேற்றார் பிரதமர் மோடி. ராமர் கோவில் விழாவில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்க மாட்டார்கள் என காங்கிரஸ் அறிவிப்பு. RSS நிகழ்ச்சி என்பதால் அழைப்பை மரியாதையுடன் நிராகரிப்பதாக அறிக்கை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 1000 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படுகிறது. முரசொலி நில விவகாரத்தில் திமுக இனியும் விசாரணையை தள்ளிப்போட முயற்சிக்காமல் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்களை மீட்டுக் கொடுக்கும் பாஜகவின் சட்ட போராட்டம் தொடரும் என்றும் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவு. கேரள கடலோர பகுதிகள், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுவதன் எதிரொலி. வரும் 12ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். மதுரை வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிம்மக்கல் தரைப்பாலம் மூழ்கியது. ஆற்றை ஒட்டிய சர்வீஸ் சாலைகளில் சிரமத்துடன் வாகனங்கள் இயக்கம். மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள், மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் பதிவு தொடக்கம். காளையின் இனம், உயரம், வயது, கொம்புகளுக்கு இடையிலான இடைவெளி, தடுப்பூசி விவரங்கள் உள்ளிட்ட விவரங்கள் கேட்பு. லஞ்ச வழக்கில் கைதான அங்கித் திவாரியை அமலாக்கத்துறை காவலில் அனுப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர்ப்பு. அங்கித் திவாரியிடம் இன்னும் விசாரணை முடியவில்லை என்பதால் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என வாதம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது குறித்து உயர்நீதிமன்றம் கேள்வி. மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கருத்து.
காவல் நிலைய விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பான வழக்கில் IPS அதிகாரி பல்வீர் சிங் 3வது முறையாக ஆஜர். வழக்கின் விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது திருநெல்வேலி நீதிமன்றம். தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமனை நியமிக்க ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை. தலைமை வழக்கறிஞர் R சண்முகசுந்தரம் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படும் நிலையில் நடவடிக்கை. மகரஜோதி தரிசனத்திற்காக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் நிறுத்தம். நெரிசலை தவிர்ப்பதற்காக காவல்துறையின் பரிந்துரையின் பேரில் தேவஸ்தான நிர்வாகம் நடவடிக்கை. பெண்கள் ஆரோக்கியமாகவும் நலமுடனும் இருப்பது அவசியமானது என நடிகை நயன்தாரா பேச்சு. பெண்கள் மத்தியில் நாப்கின் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக தேவைப்படுவதாகவும் சேலம் சங்ககிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருத்து. சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அவேர்னஸ் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும், அவங்களுக்கு அது புரியணும். அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2022ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டில் நாட்டின் மின்சார வாகனங்களின் விற்பனை 49% அதிகரிப்பு. 2023ஆம் ஆண்டில் 15,29,000 வாகனங்கள் விற்கப்பட்டுள்ளதாக ஆட்டோமொபைல் விற்பனையாளர் சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. மும்பையில் கிரிக்கெட் விளையாடிய போது அருகே நடந்த மற்றொரு போட்டியில் அடிக்கப்பட்ட பந்து தலையில் தாக்கியதால் 52 வயது வீரர் உயிரிழப்பு. ஒரே மைதானத்தில் 50 வயதை கடந்தவர்களுக்கு 20 ஓவர் போட்டிகள் அருகே நடத்தப்பட்ட போது துயரம். உதயம் பொங்கல் திருவிழா 3 வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல்.